டேய் மாஸ்டர் ஏன்டா அவசர அவசரமா சாப்பிடுற? கொஞ்சம் மென்னு சாப்பிடுறா, எல்லா ஃபுட்ஸும் வேஸ்டா போகுது. டேய் மாஸ்டருக்கு இன்னைக்கும் சாப்பிட டைம் இல்லன்னு நினைக்கிறேன்டா, ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். சூப்பர்ரா, நம்மளுக்கு வேலை மிச்சம். எல்லா ஃபுட்டையும் அரைகுறையா அரைச்சு உள்ள அனுப்பிடலாம். ஓகேடா காய்ஸ், எல்லாரும் அரையும் குறையுமா மென்னு ஸ்டொமக்கு அனுப்புங்கடா. ஓகே பஸ். டேய் கொஞ்சமாச்சும் ஃபுட்டை மென்னு சாப்பிடணும்டா, இங்க டைஜஸ்ட் பண்ண முடியாம கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுடா. டேய் ஸ்டமக்கே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அமுச்சு விட்டுலாம். தேவையில்லாம கேஸ் பிளாட்டிங்கா இருக்கு. டேய் மச்சான், இன்னைக்காவது பிளட்ல கலந்து மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுவோமா இல்லையாடா? சான்ஸே இல்லடா. இன்னைக்கும் வேலை இருக்குன்னு சரியா மென்னே சாப்பிடலடா. கக்கா வழியா கக்கூசு தான் போக போறோம். ஓ, இன்னைக்கும் ஃபுட் சரியா மென்னு சாப்பிடலையா? டேய் பேன்கிரியாஸ் கேல் பேட்ரா, இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்ரா, 1 hour ஓவர் டைம் பண்ணுங்க. டேய் எங்களை பார்த்தா எப்பரா இருக்கு? ரெஸ்டே கொடுக்காம அடின்னு அடிக்கிறீங்க. டேய் ஒர்க் பண்றீங்க இல்லையாடா? இன்னைக்கு எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிட்டேன் தெரியுமா? ஆனாலும் எனர்ஜியா இல்லாத மாதிரி இருக்குடா. ஹெல்த்தியா சாப்பிட்ட என்னடா பிரயோஜனம்? ஃபுட்டை நல்லா பொறுமையா மென்னு சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகும். இல்லன்னா வெறும் கலோரிஸ் தான் கிடைக்கும். சாப்பிட கூட டைம் இல்லாம அப்படின்னா ஒர்க் தேவையில்லாம ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கேஸ் எல்லாம் வருதுடா. அவசரமா சாப்பிட்ட உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்களா? இப்பதானே தெரியுது. உணவே மருந்து. இன்னையில இருந்து கொஞ்சம் நீ திரும்ப